சேர்த்துருக்காங்கம்மா. அது சும்மா சிம்பிளாக பார்த்துடலாம். அதாவது அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது அந்த நீதி நடுவர் நினைச்சா என்ன பண்ணுறாங்கன்னா, அக்யூசேஷன் ஆஸ் கிரவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீ ஷல் ரெக்கார்டு அதை வந்து பதிவு செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, அதாவது எழுத்து வடிவில் பதிவு செஞ்சுட்டு அந்த அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ்ன்ற வார்த்தை நம்ம செஷன் ஸ்டைலில் வாரண்டையில் பார்க்கவே இல்லை, சரிங்களா. அங்கே நம்ம டிஸ்சார்ஜ்ன்ற வார்த்தை தான் பார்த்தோம். இங்கே ரிலீஸ், சம்மன்ஸ் கேஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி மேடம், ரிலீஸ்னால் என்ன அர்த்தம், அது எதுவும் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க பார்த்தாங்கன்னா பக்கத்துலேயே சொல்லியிருக்காங்க. சச் ரிலீஸ், அத்தகைய ரிலீஸு சல் ஹேவ் தி எஃபெக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்க்கு உண்டான அந்த விளைவையே இங்கே கொடுக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னவா இருக்கும், கன்விக்ஷன் தான். ஒத்துக்கிட்டால் கன்விக்ஷன் தானே பண்ணுவாங்க, அங்கே போவோம். அதை பார்க்கும்போது செக்ஷன் 252 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, இஃப் த அக்யூஸ்ட் பேட்ஸ் கில்ட்டி, அவர் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் அந்த சம்மன்ஸ் கேஸை பொறுத்த வரையில் அந்த அக்யூஸ்டு என்ன வார்த்தையை சொல்லி அந்த கேஸை ஒத்துக்கிறாரோ முடிந்த வரையில் மேஜிஸ்ட்ரேட் அந்த வார்த்தையை பதிவு செய்ய வேண்டும். அதாவது முடிந்த வரையில் அவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதை பதிவு செஞ்சுட்டு அப்புறமா அவரோட டிஸ்கஷன் அடிப்படையில் வேணால் கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரையலுக்கு உத்தரவு போடலாம். அந்த வேர்டு படித்து காமிக்கிறேன். shall record in the plea as nearly as possible in the words used by the accused. இந்த சென்டென்ஸ் வந்து செஷன் ஸ்டைலையோ வாரண்ட் ஸ்டைலோ இருக்காதுமா. இது இங்கே மட்டும் புதுசாக இந்த சம்மன் ஸ்டைல் மட்டும் புதுசாக உள்ள அந்த சென்டென்ஸ், சரிங்களா. இதே பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் தான். அது சொல்கிற செக்ஷன் 275, சரிங்களா. இது ஓகே. அடுத்து ஒரு செக்ஷன், முக்கியமான செக்ஷன். இது செஷன் ஸ்டைலும் இல்லை, வாரண்ட் ஸ்டைலும் இல்லை. திரும்பவும் கன்விக்ஷன் சம்மந்தமாக ஒரு செக்ஷன். ஏன்னா மேடம் இப்போ தான் முடிஞ்சிடுச்சு, அடுத்து ஒரு கன்விக்ஷன் சம்மந்தமாக செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸ்பெஷல் கன்விக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம சிஆர்பிசியில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் கமெண்ட்ஸ் ஆகிற அந்த சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அதில் 206 ஒரு ப்ரொவிஷன் பார்த்துருப்போம். அதே பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 229 அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சம்மன் அனுப்புகிறாங்க இல்லையா, அது வந்து பர்டிகுலராக பெட்டி கேசஸுக்கு மட்டும் அனுப்பும்போது அதுக்கு வந்து ஸ்பெஷல் சம்மன் சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் சம்மன்ஸ் இன் பெட்டி கேசஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பெட்டி கேசஸில் கன்விக்ஷன் கொடுக்குறது வச்சு அந்த அடிப்படையில் தான் இந்த செக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. அப்போ செக்ஷனில் சொல்லவில்லை என்றாலும் கூட நாம் இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்பெஷல் கன்விக்ஷன் மைண்டில் வச்சுக்கிறோம். அங்கே எப்படி ஸ்பெஷல் சம்மன்னு ஆக்ட்லேயே இருக்கோ, இங்கே ஆக்டில் இல்லைன்னா கூட நம்ம ஸ்பெஷல் கன்விக்ஷன் மைண்டில் வச்சுப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த கேஸ் அதை பார்த்தோம்.